ஹே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு யூகேரியோட்டிக் செல்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். யூகேரியோட்ஸ் இன்க்ளூட் ஆல் த ப்ரோட்டிஸ்ட் பிளான்ஸ் அனிமல்ஸ் அண்ட் ஃபங்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே மொனிரா ப்ரோட்டிஸா அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் சாப்டர் நம்ம படிக்கிறப்ப பார்த்தோம் அப்படின்னா மொனிரா, ப்ரோட்டிஸா, ஃபங்கை, பிளான்டே, அனிமல்னு 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் மொனிரான்றது மட்டும்தான் ப்ரோகேரியட்ஸில் வரும். மற்ற ப்ரோட்டிஸா, ஃபங்கை, பிளான்டே, அனிமலியா இது எல்லாமே வந்து யூகேரியோட் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். ஸோ அதாவது வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் இருக்கிறது எல்லாமே வந்து யூகேரியட்ஸில் வச்சு செக்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அன்டிஃபைன்டு நியூக்ளியஸாக வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸாக இருக்கிற இந்த மொனிராவை வந்து போடாங்கட்டு அப்படின்னு சொல்லி ப்ரோகேரியட்டில் வச்சுருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இன் யூகேரியோட்டிக் செல்ஸ் தேர் இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் கம்பார்ட்மெண்டலைசேஷன் ஆஃப் சைட்டோபிளாசம் த்ரூ த ப்ரெசன்ஸ் ஆஃப் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியுமே சொல்லியிருந்தேன், ப்ரோகேரியட்ஸில் அப்பயுமே சொல்லியிருந்தேன், திருப்பி அகைன் அதே தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ இந்த கம்பார்ட்மெண்டலைசேஷன், இப்போ இந்த பிளான்ட் செல்ஸ், அனிமல் செல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெம்பரைன்ஸ்னால பவுண்ட் பட்ட ஆர்கனல்ஸ். இது பார்த்தீங்கன்னா மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல். நியூக்ளியஸ் வந்துட்டு ஒரு பொட்டிக்குள்ளே சேஃபாக இருக்கிற மாதிரி, இல்லை ஒரு ப்ரொடெக்டிவாக, இல்லை அதை சுற்றி வந்து ஒரு ஆர்கனைஸ்டு ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிற மாதிரி. இப்போ நம்ம அடுத்து வந்து எண்டோமெம்பரேன் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியஸ்லேருந்து ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர்லாம் நடந்து அதோட ரியாக்ஷன்ஸாக வந்து எண்டோமெம்பரேன் சிஸ்டம் வழியாக நம்ம எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வரும். அதிலிருந்து ஃபர்தர் லைசோசோம்ஸ், ஃபைனலாக வந்து வேக்யூல்ஸில் முடிகிற மாதிரி ஒரு செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து நடக்கும். இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசரான ஒரு செட் ஆஃப் திங், ஒரு ஷெட்யூல் போட்டு பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி நடக்கிற விஷயம் எல்லாமே வந்து இந்த யூகேரியோட்டிக் செல்ஸில் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. யூகேரியோட்டிக் செல்ஸ் பொசஸ் அன் ஆர்கனைஸ்டு நியூக்ளியஸ் வித் நியூக்ளியர் என்வலப். அதான் சொன்ன மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட ஒரு நியூக்ளியஸ் வந்து இருக்கும். அண்ட் அதை சுற்றி வந்து நியூக்ளியர் என்வலப்புமே இருக்கும், ஒரு கவரிங் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதே நம்ம வந்து ப்ரோகேரியட்ஸில் நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா இங்கே அந்த டயக்ராம் ப்ரோகேரியட்ஸில் பார்த்தா அப்படின்னா ஜென்ரலி நேக்கடாக தான் தெரியும். இந்த மாதிரி ஆர்கனைசேஷனும் வந்து எதுவுமே இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுலேயும் நல்ல டிஃப்ரென்சஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை நான் இத்தனை டைம் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த டாபிக் போகலாம். இன் அடிஷன் டு யூகேரியோட்டிக் செல்ஸ் ஹேவ் a variety of complex locomotor and சைட்டோஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ யூகேரியோட்டிக் செல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸான, சிம்பிள் கிடையாது, காம்ப்ளெக்ஸான லோகோமோட்டரி அண்ட் சைட்டோஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ். சைட்டோஸ்கெலிட்டல் அது மட்டும் இருங்க, உங்களுக்கு காமிக்கிறேன், இங்கே எடுத்து வைக்க மாட்டேன்ட்டேன். நல்லா தெரியலையா? ஓ ஷிட், காக்கா சொல்லு வேண்டாம்ப்பா. ஸோ இந்த தின் ஃபிலமெண்ட், திக் ஃபிலமெண்ட்டு, மயோசினு, இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே வந்துட்டு சைட்டோஸ்கெலிட்டல். இது பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் லோகோமோஷன் மூவ்மெண்ட் சாப்டர் படிக்கிறப்போ வந்து த்ரெட் மாதிரி ஒன்று போகும், அதை சுற்றி பால் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த பால் மேலே இப்படி வந்து தனித்தனியாக ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் சேர்ந்து அவங்களோட மசில்ஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த யூகேரியோட்டிக் செல்ஸில் வந்து வெரைட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் லோகோமோஷன் அண்ட் சைட்டோஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் நம்ம மசில்ஸ், இந்த வைசர்ஸ், அந்த மாதிரி விஷயங்களை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. தென் பிளாபர் ஆகுது, வெயிட். their genetic material is organized into chromosomes. ஸோ இதுவுமே முன்னாடி பார்த்த டாபிக் தான். குரோமோசோம்ஸாக வந்துட்டு ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து ஆர்கனைஸ் ஆகி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்த லைன் பார்ப்போமா. ஆல் யூகேரியோட்டிக் செல்ஸ் ஆர் நாட் ஐடென்டிக்கல். இப்போது நம்ம ப்ரோகேரியட்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதோட டெஃபினேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறப்போ என்னதான் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருந்தாலும், என்னதான் வந்துட்டு காம்ப்ளெக்ஸான ஷேப்பு ஸ்ட்ரக்சர் என்ன கருமத்தில் இருந்தாலும் சரி, அது பார்த்தீங்கன்னா பேசிக்காக எல்லாமே ஒரே மாதிரி தான் செயல்படும். ஸ்ட்ரக்சரலி சிமிலர். இங்கே வந்து நான் டிஃப்ரென்சஸ் எழுதிடலாம். ப்ரோகேரியட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதே
யூகேரியட்டில் செல்ஸ் ஆர் நாட் ஐடென்டிக்கல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டையுமே வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் plant and animal cells are different from as the former possesses cell wall, blasts and a large central vacuole which are absent in animal cells. இப்போ நம்ம இந்த பிளான்ட் செல்ஸ் அனிமல் செல்ஸ்லாம் அப்படியே எடுத்து இங்கே அப்படியே இந்த டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பெருசாக வேக்யூல் இருக்கும். இங்கே வந்து வேக்யூல்ன்ற ஒன்று வந்து இருக்காது. அப்படியே இருந்தாலும் நம்ம தூண்டு ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும். ஓகேவா? அந்த செல்வால் வந்துட்டு இங்கே வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இங்கே செல்வால்னு ஒன்று வந்து கிடையாது. டேரெக்டாக பிளாஸ்மா மெம்பரேன் தான் இருக்கும். அண்ட் ஃபைனலி வந்துட்டு இங்கே வந்து இன்னொரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? பிளாஸ்டிட்ஸ். பிளாஸ்டிட்ஸ் நத்திங் பட் பாருங்க, இதுதான் வந்து பிளாஸ்டிட்ஸ். இந்த எலரோ பிளாஸ்ட்டு, குரோமோ பிளாஸ்ட்டு, குளோரோ பிளாஸ்ட்டு, லியூகோ பிளாஸ்ட், அமிலோ பிளாஸ்ட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே வந்து பிளாஸ்டிட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிட். பிளாஸ்டிக்ன்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். On the other hand, animal cells have centrioles which are absent in almost all the plant cells. எல்லா பிளான்ட் செல்ஸ்லையும் ஆப்சென்ட்டாக இருக்கிற சென்ட்ரியோல் வந்துட்டு இங்கே வந்து இருக்குது. சென்ட்ரியோல்ன்றது நான் இங்கே இருக்கிறது தான். இந்த சென்ட்ரியோல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த மாதிரி ஒரு டியூப் மாதிரி இருக்கும். இது என்ன பண்ணுன்னா செல் டிவிஷன் அப்போ நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளோட ஷெடியூல் படி 3rd சாப்டர் நீங்கள் இதை பார்ப்பீங்க. இங்கேருந்து இந்த மாதிரி வந்து ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் போய் ஃபார்ம் ஆகி அந்த செல்லை வந்து ரெண்டாக அப்படி பிரித்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இதுதான் வந்து அந்த சென்ட்ரியோல்ஸோட வேலை. இது வந்து ஆல்மோஸ்ட் ஆப்சென்ட் இன் ஆல் த பிளான்ட் செல்ஸ் எல்லாத்துலேயுமே இது வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும். அனிமல் செல்ஸில் வந்து இது இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாமின் பண்ணி ஒரு பார்த்துட்ருக்கீங்க, ஒரு செல் எடுத்து பார்க்குறீங்கன்னா நீங்கள் வேக்யூல்ஸ் இருந்தாலும் சரி, செல்வால் இருந்தாலும் சரி, அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இவன் வந்து பிளான்ட் செல் தான் அப்படின்னு. இல்லை உங்கள் கண்ணுக்கு வந்து இது என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாத மாதிரி போயிட்டு இருக்கிறப்போ உங்கள் கண்ணில் சென்ட்ரியோல்ன்ற வந்து பட்டான் அப்படின்னா அவன் வந்து அனிமல் செல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அதுக்குள்ள இருக்கிற டிஃப்ரென்சஸ். நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம செல் மெம்பரன்ஸை பற்றி பார்ப்போம்.